does, just for people and for no money, and it's all so beautiful. And then we were taken to have lunch at where they give food to so many people. We were actually sort of worried about the hygiene, but then they took us around to see the kitchen, and it was all very clean and very beautiful, and we sat and ate, and it was all really great. இந்த அம்மாவிடம் ஏன் இத்தனை கூட்டம்? ஏன் இந்த பக்தர்கள் அம்மா அம்மா என்று கதறிக்கொண்டு இவளிடம் ஓடுகிறார்கள்? அதுவா, அவள் காட்டும் கருணை மழையில் நனையத்தான் மக்கள் வெள்ளம் அலை போல் பொங்கி எழுகிறது. 87ல் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்கறதுக்காக திருவண்ணாமலைக்கு போகிறோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆன் த வேல. திருவண்ணாமலைக்கும் மெட்ராஸுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்பிட்வீனில் இருக்கும் மேல்மருவத்தூர். ஸோ ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அம்மாவோட நிழலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆனிட்டு அதுக்கப்புறம் அதே ஊரில் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எங்கள் எப்போல்லாம் மாமியார் வீட்டுக்கு போகிறோமோ அப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு மாமியார் வீட்டுக்கு போகிறது. அதுக்கப்புறம் அவங்க இங்கே மெட்ராஸ் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நான் போகிறது குறைஞ்சது. ஒரு லாங் கேப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தேவா, நான், காளிதாசன் இவங்கெல்லாம் வந்து ஒரு தடவை மேல்மருவத்தூருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் எல்லாம் சரியாகணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த கண்டினியூஸாக 4 படம் சூப்பர் குட்டில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வெளியில் பொண்டாட்டி ராஜ்யம் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து பேண்ட் மாஸ்டர், சூரியன் சந்திரன் 2 படம் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. சரி, 2 படம் கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆனதில்லை. அது வரைக்கும் வந்து 1 by 1, அதாவது ஒரு அப்பில் தான் இருந்தது. அப்படியே ஒன்று டவுன் இருந்தாலும் இன்னும் அப்பில் இருக்கும் அப்படி இருந்தது. ஸோ ஒரு கேப் விழுந்த உடனே சரி மேல்மருவத்தூர் கோயில் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட நான் போயிருந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, அது இமீடியட்டாக புருஷலட்சம்னு ஒரு படம். அந்த படம் பூஜைக்கே அங்கே போயிட்டு அங்கே கோயிலிருந்து அந்த பெரிய படத்தை ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த படத்துக்கு அந்த வார்த்தைகள்லேயும் அந்த அம்மன் பாட்டுலேயும் அந்த மேல்மருவத்தூர் ஆதிபுர சக்தி வந்து சாங் மட்டும் இல்லை, அந்த படமும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வருஷமும் போயிட்டுருக்கேன். லாஸ்ட் இயர் பர்த்டே கூட நான், தேவா, முரளி அண்ட் சிவசக்தி பாண்டியன் இவங்கெல்லாம் ஒன்றா தான் போயிருந்தோம். முரளி, தேவாலாம் வந்து அவங்க பெரிய டிவோட்டீஸ். அவங்க அளவுக்கு நான் வந்து அந்த சிகப்பு உடையெல்லாம் போட்டுட்டு போகலனாலும் உள்ளுக்குள்ளே நானும் ஒரு டிவோட்டி தான். அந்த அம்மாவின் படத்தை பார்த்து நான் அம்மாவை கேட்டது, நீ வந்து அம்மா, நீ ஒரு புது தெய்வமாக இருக்கின்றாய். இந்த குடும்பம் வந்து அவர்கள் வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலி. அப்போ அவர்களும் ஒரு புது குடும்பமாக இருக்கின்றார்கள். எல்லாமே புதுமையாக இருக்கின்றது. நீ வந்து புதுமையான தெய்வமாக இருந்தால் அடுத்த நத்தார் விழாவின் போது என்னுடைய கையிலே ஒரு குழந்தை இருக்க வேண்டும். இன்ன குழந்தை தான் வேண்டும் என்று நான் அம்மாவை கேட்கவில்லை. எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று தான் கேட்டேன். அதன் பின்பு அடுத்த எனக்கு குழந்தை தரித்து அங்கே டாக்டர்கள் எனக்கு தந்த திகதி வந்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதி. ஆனால் எனக்கு குழந்தை வந்து 22ஆம் தேதி எனக்கு வந்து குழந்தையின் பிரசவ வலி ஏற்பட்டது. அங்கே நான் தனியே இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அனைத்து ஆயத்தங்களும் ஆகிவிட்டது. ஆனால் என்னாலே குழந்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு ஆக்சிஜன் எல்லாம் தந்து விட்டார்கள். நான் தனிமையிலே அழுது கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது நான் நினைக்கின்றேன், ஒருவரும் இல்லாமலேயே என்னுடைய கதை முடிந்துவிட போகின்றது என்று நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த குருவம்மா, அந்த அன்னை வந்து செவ்வாடை அணிந்து என்னுடைய கட்டிலை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றாள், சுற்றி சுற்றி. ஆனால் எனக்கு குழந்தை பிறக்கவில்லை. அந்த அடுத்த நாள் 24ஆம் தேதி அதிகாலை சத்திர சிகிச்சை மூலம் எனக்கு குழந்தை கிடைத்தது. எனக்கு குழந்தை இன்று கிடைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன் என்று நான் நினைக்கும் போதுதான் நினைக்கின்றேன், நேற்று 24ஆம் தேதி குழந்தை பிறந்து இன்று 25ஆம் தேதி என்னுடைய கையிலே அந்த குழந்தை இருக்கின்றது.
அந்த வார்த்தை எப்படி நான் சொல்ல முடியாது. எனக்கு நான் அடைந்த அம்மா தந்த அருள். அவளுடைய கருணை இந்திய மண்ணோடு நின்றதா? இல்லை, என் நாட்டவரும் எம் மதத்தினரும் அவளுக்கு பிள்ளைகள்தானே. நம் அம்மாவை நாம் விரைந்து புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் மேல் நாட்டவர் கூர்மையாக அம்மாவை புரிந்து உணர்ந்து மேன்மை அடைகிறார்கள். I first heard about AMMA back in 1991 in graduate school, where I first met my wife, Mani, and she introduced me to AMMA, and I started going to functions in the U.S. For Adi Parasakti. The teachings of AMMA and what he said really struck a chord in myself, and it resonated very well with what I believed myself. So I became very interested in it and became involved in it, and eventually came here for the first time back in 1996 for Adipuram Festival. And that was the first time I'd ever seen AMMA personally, and it was very moving experience for me. And it was at that moment that I realized this is what I wanted to be involved in, and it allowed me to reconnect with God and find a way to bring spirituality and God back into my life. And since then, I've become more involved. I now run a website for the Om Shakti movement. Hopefully, AMMA will stay in my life forever. Everybody has an experience, actually. Here, these 3 million people come here for this one, for this visit for the Amma's birthday. And just like me, whoever I talk to him, they say actually they have an experience, they have a feeling, they have a surprise. Everyone went through this motion at least for once. That's why all these people come here, actually. It has amazed me, actually. Every year I come here, I see more people. So I think he is great. I wish him well, and of course I'm nothing to wish him well again, but what I say is he should live for a longer time. அம்மாவினுடைய இந்த அவதார திருநாளிலே நாங்கள் எல்லோரும் அம்மா காட்டுகின்ற பாதையிலே நின்று இந்த அளப்பரிய தொண்டின் மூலமாக அம்மா காட்டுகின்ற அந்த நேரிய ஆன்மீக பணியிலே நாங்கள் நின்று இந்த இந்தியாவை மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் செழிப்படைவதற்கும் விழிப்படைவை செய்வதற்கும் அம்மாவின் பின்னாலே அணிதிரண்டு அம்மாவினுடைய அருளை பெற வேண்டும். இந்த லஞ்சம் மலிந்து இந்த மக்கள் எல்லாம் கொலை கொள்ளை என்று சொல்லுகின்ற ஒரு அழிவு காலகட்டத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அம்மா ஒரு நேர்த்தியான ஒரு பணியை மேல்மருவத்தூரிலே செய்து கொண்டிருப்பதை நாங்கள் சுற்றி பார்த்த பொழுது நாங்கள் தெரிந்து கொண்டோம். அந்த பணி எந்த அமெரிக்கா இல்லை, ஐரோப்பா இல்லை, எந்த நாட்டிலையுமே கிடைக்காது. இந்த இந்தியாவில் மேல்மருவத்தூரில் நடைபெறுகின்ற அந்த ஆன்மீக புரட்சி இந்தியா முழுவதும் பரவி, அகிலம் முழுவதும் பரவி, அம்மாவினுடைய ஆதிபராசக்தி இயக்கம் மூலமாக எல்லோரும் தொண்டாற்றி எல்லோரும் நல்ல மக்களாக வாழ்ந்து இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். குருநாதா மலராதா உம் பாத கமலங்கள் மறையாதா திடியாதா இந்த ஆசை சலனங்கள் விழிதோறும் பதியாதா பொன் பாத சுவடுகள் படராதா வளராதா நெஞ்சில் ஞான விடுதுகள் குரு பாத முத்திரை ஞான முத்திரை சேரும் அடிவா